ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து 100 சாமி. இந்த 100 சாமி அப்படின்ற போது நான் ஒரு சாமி பாடல் எழுதியிருந்தேன், அது ஞாபகம் வருது எனக்கு. 2014 ஐயா வைகுண்ட நற்சிந்த இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் சார்பாக வந்து ஒரு பாடல் கேசட் வெளியிட்டாங்க. ஐயா வைகுண்டருடைய பாடல் அது. ஐயா வைகுண்டர் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர். அப்போ அவருக்கு பாடல் எழுதும் போது எப்படி எழுதலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் ஐயாட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் ஐயா பதில் சொல்கிற மாதிரியும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அந்த கேள்விகளில் வந்து ஒரு விதவையும் ஒரு கேள்வி கேட்பாங்க ஐயாட்ட, என்னுடைய வாழ்க்கை மாறாதா, எனக்கு வந்து இப்படி தான் நான் வாழணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ ஐயா வைகுண்டர் பதில் சொல்கிற மாதிரி நான் என்ன எழுதியிருந்தேன்னா, அடியன் என்ன எழுதியிருந்தேன்னா, விதவை என்ற சொல்லை நான் இனி மாற்றி வைப்பேன் என் மகளே அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். ஏன்னா ஐயா வைகுண்டருடைய வரலாற்றிலே அவரே ஒரு இறை அவதாரமான அவரே ஒரு மறுமணம் தான் செய்தார் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஸோ சாமியே மறுமணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சமூகம் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு அற்புதமான பதிலை வந்து இந்த படத்தில் வந்து இயக்குனர் சசி சொல்லியிருக்கார். அவருக்கு முதலில் பாராட்டுகள். படத்துடைய கதை வந்து நம்ம டக்குன்னு லைட்டாக பார்த்துடலாம். சுவாசிகா ஒரு இளம் விதவையா இருக்காங்க, 2 குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைங்க பெரிய ஆளாகிடுது. பெரிய ஆளாகி மூத்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது அந்த பையன்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன் வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிறான். டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சி வெறுப்பாயிடுறான் அம்மா மேலே. அப்படி ஒட்டஞ்சு போயிடுறாங்க இவங்க. ஒரு 4 வருஷம் கழிக்குது. அந்த பையனே அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொல்லும்போது அம்மாவோட மனநிலை சின்னதாக மாறிடுது. பிறகு வந்து இன்னொரு பையனும் முதல்ல ஆப்போசிட் தெரிவிக்கிறான், அப்புறம் அவனும் ஒன்றிணைக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் அம்மாட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணாதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களா சுவாசிக்கா? அந்த கல்யாணம் நடந்துச்சா? அந்த கல்யாணத்தை ஊரில் இருக்கக்கூடிய பாலாசக்திகள் மாதிரியான ஆட்கள்லாம் ஊரை திரட்டி எந்த மாதிரியான எதிர்ப்பை தெரிவித்தார்கள்? அந்த எதிர்ப்பை தாண்டி ஒரு விதவைக்கு மறுமணம் நடந்ததா? அந்த மறுமணத்தை மகன்கள் செய்து வைத்தார்களா என்பதுதான் இந்த படத்துடைய ஒரு ஆழமான நீளமான அற்புதமான கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கதை வந்து உண்மையில நடந்த சம்பவம் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு சிறுகதையாகவும் இது வந்திருக்கு. இந்த 2ஐயும் கிளப் பண்ணி 2 பேருக்கும் சரியான கிரெடிட் கொடுத்தா அந்த படத்தை வந்து இந்த கதை வந்து ரீரைட் பண்ணி திரைக்கதை எழுதியிருக்காரு நம்மளுடைய இயக்குனர் சசி. சுவாசிகா பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து தேர்வு கமிட்டியில் விருதுகளுக்கான தேர்வு கமிட்டி எல்லாரும் உட்காருவாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிடும், முதல்ல இந்த பொண்ணுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிரும் நினைக்கிறேன். அப்படி இது வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம பார்த்த படங்களில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை எந்த ஒரு நடிகையுமே கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு எமோஷனலையும் ஒவ்வொரு உணர்வுலையும் அவங்க மனதில் நினைக்கக்கூடியதை அவங்க முகத்தில் கண்ணுலையும் கொண்டு வந்து அந்த உணர்வை நமக்குள்ள அப்படி கடத்திடுறாங்க. அப்படி ஒரு அழகான நடிப்பு. வாழ்த்துக்கள் சுவாசிகா. அப்புறம் விஜய் ஆண்டனி அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற எமோஷனல் அவர்கிட்ட வரல்ட்டா கூட இந்த படத்தில் ஒரு மாதிரி அவருக்கு கெட்டப்பு காஸ்டியூம்லாம் ஒரு மாதிரி போட்டு விட்டு ஒரு இயல்பான வெள்ளந்தியான மனிதராக நல்ல உள்ள கொண்ட மனிதராக நமக்குள்ள கிடைக்கிறார் இயக்குனர் சசி. படத்தில் அதிகபட்சம் ஒரு 20 நிமிடம் தான் வருகிறார். முக்கியமாக படத்தில் சுவாசிகாவுக்கு அடுத்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது வந்து அஜய் தீஷன், விஜய் ஆண்டனியோட உறவினர் தான் அந்த நடிகர். பூக்கி படத்தோட ஹீரோ, கணேஷ் சந்திரா இயக்கிய பூக்கி படத்தோட ஹீரோ அவர். இந்த படத்தில் ஓரளவு ஒரு டீசெண்டான நடிப்பு கொடுத்துருக்காரு. சசி சார் அவர்கிட்ட நல்லா வேலை வாங்கி இருக்காரு. இன்னொரு இளைஞர் இதே அஜய் தீஷன், இவங்க 2 பேர்ட்டு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா ஒர்க் வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில காட்சிகள்ல தோணுச்சுது. லிஜோ மோல் ஒரு 2 காட்சி 3 காட்சியில தான் வர்றாங்க. அந்த 3 காட்சிகளும் ரொம்ப அழுத்தமான உணர்வுகளை அழுத்தமான மெசேஜ் வந்து ஆடியன்ஸுக்கும் படத்துடைய திரைக்கதையை நகர்த்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. கருணாஸ்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை ஒரே ஒரு காட்சியில் நீங்க எதிர்பார்க்க முடியும். அந்த காட்சி வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த காட்சிக்கான மேக்கிங், அந்த காட்சியில எல்லா கேரக்டரும் டெலிவரி பண்ண டைலாக்ஸ், எழுதப்பட்ட டைலாக்ஸ் எல்லாமே அந்த காட்சியில ரொம்ப வீரியமா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல், அதாவது ஊர்ல வந்து கொஞ்சம் வயதான மைனர் இருப்பாங்க இல்லையா, அந்த வயதான மைனரை நமக்குள்ள அழகா கடத்தி இருந்தாரு. மிக 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 ஒரு பிற்போக்குவாதி என்ன முடிவெடுப்பாங்க, அதாவது கலாச்சார அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் வந்து தனிப்பட்ட முறையில் திருமணம் முடிச்சுட்டா, அதாவது 2 பசங்க வயசுக்கு அந்த பசங்க இருக்கும்போது ஒரு விதவை மறுமணம் பண்ணிட்டான்னா, இதை மாதிரி புருஷன் இருக்க பொண்ணுங்களாம் கிளம்பிட்டாங்களா என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கலாச்சார அதிர்ச்சி. பெண்கள் எப்போதெல்லாம் முன்னெழுவாங்களோ அப்போல்லாம் ஒரு அதிர்ச்சி படக்கூடிய ஆண்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஆண்களுடைய பிரதிபலிப்பா பாலாஜி சக்திகள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக நேரே எனக்கு அவர் ரொம்ப தெரியும் அப்படின்றதுனால சொல்கிறேன். அவர் வந்து பெண்களுக்கு அந்த பெண்களுடைய சுய முன்னேற்ற அரசியல் ரொம்ப முன்னெடுத்து பேசக்கூடியவர். அவர் அதுக்கு ஆப்போசிட் கேரக்டர் நடிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடிச்சது, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சூப்பர். ஜென்சன் வந்து சின்ன சின்ன காமெடி கிடைச்சிடத்துல பண்றாரு, நல்லா இருந்துச்சு. அண்ணன் சுப்பிரமணிய சிவா எங்கள் அன்புக்குரியவர், அண்ணனுடைய நடிப்பும் ரொம்ப டீசெண்டா சூப்பராகவே இருந்தது. வேற படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர், இந்த மைதினி, ஆத்தா, மாமியார், கிமியார் வரக்கூடிய அந்த ஊர் மனிதர்கள், வெள்ளந்தி மனிதர்கள் எல்லாருமே அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. பாலாஜி ஸ்ரீராமனோட இசையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. விஜயாண்டனி ப்ரொடக்ஷன், அப்போ விஜயாண்டனி தான் இசையமைப்பாரு, அவர் நடிக்க கூட செய்யல, ஃபுல்லா நடிக்க கூட செய்யல, அவர் தான் இசையமைப்பார் நினைச்சா பாலாஜி ஸ்ரீராமன் ஒரு இசையமைப்பாளர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அற்புதமான இசை, பின்னணி இசையில
எல்லா எமோஷனலையும் ரொம்ப அழகாக கடத்தியிருந்தாரு. பாடல்களுமே ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ஒளிப்பதிவாளர் தர்ஷன் கிர்லோஸ் அவருடைய கேமரா வந்து சசி சார் என்னென்னலாம் ஃபீல் பண்ணாரோ அதை எல்லாத்தையும் காட்சி எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த கிராமத்தை காட்டுறதா இருக்கட்டும், முக்கியமாக விஜயாண்டனிக்கும் சுவாசிகாவுக்கும் ஒரு மாண்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த மாண்டேஜ் சாங்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த காட்சிப்படுத்திய விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய பாராட்டுகள். இந்த கதையை வந்து நம்ம பேசும்போது திரைக்கதையாக அதாவது இந்த படத்தை வந்து இது ஒரு சினிமாவாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. எப்படி இருக்குன்னா எமோஷனல் வந்து கொஞ்சம் அங்கங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஒரு சீனில் ஒரு எமோஷனல் வருது, அடுத்த சீன் வேற ஊருக்கு போயிடுது. அந்த ஷிஃப்டிங் பிரச்சனை நமக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் ஓவர் பொறுமையும் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுது இந்த படம் பார்க்கும்போது. இருந்தாலும் கூட இந்த படத்தை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஆணுக்கு எப்படி பசிக்குதோ அதை மாதிரி ஒரு பெண்ணுக்கும் பசிக்கும். அது எந்த பசியாக இருந்தாலும் சரி, அந்த பசியை நம்ம உணர்ந்து கொண்டோம். ஆனால் அந்த பசியை அவங்க இடத்துல நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்கும். ஹீரோ அஜய் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் சுவாசி கேட்ட, நீ 43 வயசுல நாங்கள் சொல்கிற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அடுத்து 23 வயசுல இருக்க இன்னொரு விதவை பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணுங்க ஒரு எண்ணம் வரும். எங்களுக்கு மாதிரி உங்களுக்கு உணர்வுகள் சொல்லி ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங்கை வந்து டைலாக் வழியாக வந்து அவர் கடத்தியிருப்பார். இந்த படத்துடைய முக்கியமான சாராம்சமும் அதுதான். ஏன் நம்ம இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்குங்க நமக்கே தெரியாது இல்லையா? உங்களை சார்ந்தவங்களுக்கோ உங்களை சூழ்ந்து இருந்தவர்களுக்கோ இப்படி ஒரு சூழல் வந்தால் அதுக்கு நம்ம வந்து அவங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இசைவை தெரிவிக்க வேண்டும் அப்படி என்பது முக்கியமான ஒன்று. சில ஜென்சி சொல்லலாம், அன்னைக்கெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு ப்ரோ அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. எல்லா ஆணுக்குள்ளேயும் பழைய ஆண் எப்போதும் கொஞ்சம் இருக்க தான் செய்வார். அதை கொஞ்சம் தொடச்சி எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதை சசி சார் இந்த படத்தில் ரொம்ப அழகான படமாக சொல்லியிருக்காரு. இந்த படம் கமர்ஷியலாக வெற்றி அடைந்தால் இன்னும் ஆழமான படைப்புகள்லாம் நமக்கு வரும் என்பதில் எல்லோ மாற்றமில்லை. அதனால் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.